welcome Junior Superstar Season 2. Nippon Paint, the Asia's real #1 paint. Powered by Colgate Dental Cream. Ammakkalin Nambikkai Dentistical Parinduraipadu. Special partner Britannia Tiger Creams and co-presented by GD Perungayam. Britannia Tiger Creams வழங்கும் அந்த gift hamper யார் அதிகமா வாங்குறீங்களோ இந்த towards the end of the season அவங்களுக்கு வந்து Britannia Tiger Creams உடைய advertisementல நடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம கிராண்ட் ஃபினாலேல ஒரு ஸ்பெஷல் gift காத்துட்டு இருக்கு. சோ இதெல்லாம் மைண்ட்ல வெச்சிட்டு எல்லாரும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே? Are you all ready? இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல என்னெல்லாம் வெச்சிருக்காங்க இந்த குட்டீஸ் அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸ் வந்து ஏற்கனவே அவங்க சீட்ல ரெடியா இருக்காங்க. Yes, Roja ma'am. Hi. Hi, Kiki. Welcome back. ரொம்ப சந்தோஷமா இருக்கு and ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இன்னைக்கு எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு. Yes, நாங்களும் தான் வெயிட்டிங். அப்பா வணக்கம். வணக்கம் வெயிட்டிங். வணக்கம் வெயிட்டிங் அப்படினு சொல்லிட்டாரு அர்ச்சமா. ஹாய் வெயிட்டிங். ஹாய். சோ எல்லாரும் வெயிட்டிங் இல்லையா? எஸ். சோ நம்ம குட்டீஸை கூப்பிடலாமா? Absolutely. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கோபால் 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 கோபால்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது எந்த படம்னு. இந்த புதிய பறவை படத்தை ஸ்பூஃப் பண்றதுக்காக வராங்க எங்க குட்டி விஸ்வா, அக்ஷயா, நஃபீல் and ஆஷ்மி. வாங்க. நகரில் துணிக்கடை பற்றி எரிந்தது. இதற்கு காரணம் பல புருஷமார்களின் வயிறு எரிந்தது என்று சிபிஐ கண்டுபிடிப்பு. காமெடி சொல்லும்போது கைதட்டாம உட்கார்ந்திருக்க ஆடியன்ஸ் மீது மிளகாப்பொடி வீச்சு. ஒரு குட்டி பெண்ணின் துணிகர செயல் ஜட்ஜஸ் பாராட்டினார்கள். ஏய் மிஸ்டர், பாத்து போக முடியாது? சாரி, உங்க காலை தெரியாம நான் இடிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. என்னமோ படிச்சிட்டு இருந்தீங்க போல இருக்கு, அதை நான் கெடுத்துடணும். இல்ல, நகை கடையில விலை குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க என்னமோ பார்த்துட்டு இருந்த போல இருந்துச்சு, அதை நான் கெடுத்துட்டேனோ? ஒண்ணும் இல்ல, பைனாக்குலர்ல பார்த்தாவது கீக்கி அழகா தெரியுறாங்களான்னு பார்த்தேன். ஆனா இன்னும் மோசமா தெரியுறாங்களே. பை தி பை, என் பேர் கோபால். ஐ அம் லதா. நைஸ் நேம். இப்படி எல்லாம் பேசி என்ன நைஸ் பண்ண பார்க்காத, நான் வரேன். லதா ஒரு நிமிஷம், உங்க அழகான குரலால எனக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா? உன்னை ஒன்று கேட்பேன். இல்லை லதா, இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நீதான் ஒரு வெட்டுன்னு எனக்கு தெரியும்ல. இது பாட்டு கோபால், பாட்டு. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும்? லதா, நீங்க ரொம்ப அழகா பாடுனீங்க லதா. உங்க வாய்ஸ் ஸ்வீட்டா இருந்துச்சு லதா. அதுவா, பாடும்போது வாயில சக்கரை பட்ட. அதான். ஓ ஃபன்னி ஃபன்னி. ஆமா, நான் எப்படி வாசிச்சேன்னு நீங்க சொல்லவே இல்லையே. நான் என்னடா சொல்றது? இந்த பாட்டுல கிட்டாரே இல்ல, நீ கிட்டார் வாசிச்சுட்டு இருக்க. உன்னை எல்லாம் கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிக்கணும். சிவாஜி கட்ட போட்டிருக்கனால நான் விடுறேன். ஓகே லதா, கப்பல் சென்னைக்கு வந்துடுச்சு, நான் கிளம்புறேன். ஊட்டிக்கு வந்தா மறக்காம வீட்டுக்கு வா லதா. அட்ரஸ் கொடுத்துட்டு போடா. ஊட்டிக்கு வந்தா வந்து ஃபோன் பண்ணுறதா, நானே சொல்றேன். அப்ப ஃபோன் நம்பர் ஆச்சு கூட. ஊட்டிக்கு வந்தா மறக்காம வீட்டுக்கு வா லதா. அரலு சார்
இருப்பான் போல. அட்ரஸ் கொடுக்காம வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆஹா, என்ன அழகு! எல்இடிலயே இப்படி இருக்குன்னா நேர்ல போய் பார்த்தா எப்படி இருக்கும்? ஹலோ லதா, ஊட்டிக்கு வந்தா என் வீட்டுக்கு வர சொன்னேனே, ஏன் வரல? என் வாழ் நல்லா வந்துரும். ஏன்டா அட்ரஸே கொடுக்காம வீட்டுக்கு வர சொல்ற? ஃபோன் நம்பர் கொடுக்காம கால் பண்ண சொல்ற? நீ லூசா இல்ல நான் லூசா? என்னது, அட்ரஸ் சொல்லலையா? சாரி லதா, மறந்துட்டேன். நீ மறக்கலடா, மல்பிட்ட. உன் வீட்டுக்கு ஓசி சொத்திங்க வந்துருவோன்னு பயந்துட்டேன். இல்லை லதா, வா வீட்டுக்கு போலாம். சும்மா சும்மா படியேறி போறக்கு கால் வலிக்குது. எப்பா, அந்த எல்இடி கொஞ்சம் மாத்துங்கப்பா. லதா, இதான் என் வசந்த மாளிகை. அதோ தெரியுதே, அதான் டீ எஸ்டேட். இதோ தெரியுதே, இதான் ஆரஞ்சு எஸ்டேட். லதா, என்ன கோபால், ஒண்ணுமே தெரியல. நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க கண்ணுங்க மட்டும்தான் லதா அது தெரியும். தெரியல, நல்லா தெரியுது. அங்க ஒரு ஆரஞ்சு பழம் கூட அழுகி போயிருக்குது. நான் தான் வாய் கூசாம போய் சொல்றேனா, நீ வண்ட வண்டியா போய் சொல்ல போல இருக்கே. போங்கள். ஐயோ வெக்கம். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. கோபால், என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணுமில்ல லதா, சும்மா ரத்த கொதிப்பு. ரத்த கொதிப்புக்கு ஏன்டா வலிப்பு அந்த மாதிரி நடிக்கிற? என்ன சிவாஜி பெர்ஃபார்மன்ஸா? சீ, கொஞ்சம் அடக்கி வாசி. என்ன கோபால், நாய்க்கு இருக்கிற சத்தம் கேட்டு மறுபடியும் நெஞ்சுவலி பெர்ஃபார்மன்ஸா? நீங்க நடிக்கிறது பார்த்தா சும்மா டைகர் பெர்ஃபார்மன்ஸே வாங்கிடுவீங்க போல. சொல்லுங்க கோபால், உங்களுக்கும் அந்த நாய்க்கு சம்மந்தம் இருக்கு. சொல்லுங்க கோபால், சொல்லுங்க. சொல்லுங்க கோபால், சொல்லுங்க. சொல்றேன் லதா, சொல்றேன். எஸ், நீ சொல்ற மாதிரி எனக்கும் அந்த நாய்க்கும் சம்மந்தி இருக்கு லதா. என்ன சம்மந்தம் கோபால், சொல்லுங்க. பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்த சம்மந்தம். உருக்க பேசாம ஃபிளாஷ்பேக் கேளுதா. லதா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுலதா. அதிர்ச்சியா இருக்குல்ல? ஆமா, இந்த மூஞ்சிக்கெல்லாம் கல்யாணம்னா அதிர்ச்சியா தான் இருக்கும். சரி, மேல சொல்லு. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. நான் பிறந்த 2 மாசத்துல எங்க அம்மா போயிட்டாங்கல்லதா, போயிட்டாங்கல்லதா. ரொம்ப லேட்டு தான். உங்க அம்மா பார்த்த உடனே போயிருக்கணும். சரி, மேல சொல்லு. அம்மா இல்லாத வளர்ந்தனா, அப்பத்தான் முதலா அவளை பார்த்தேன். அவ ரொம்ப நல்லா பாடுவாளதா. லதா, சித்ரா வர நேரமாச்சு, நீ போலதா. மிச்சத்தை ஃப்ளாஷ்பேக்ல சொல்றேன். நீ போலதா, நீ போ. என் பாட்டுக்கு ரொம்ப நேரம் கை தட்டினது நீங்க தான். நான் என் பாட்டுக்கெல்லாம் கைட்டடித்திருந்தேன். பை த பை, என் பேர் கோபால். ஐ ஆம் சித்ரா. உங்க பாட்டு
என் மனசு ரொம்ப டச் பண்ணிடுச்சு. அவ்வளோ நல்லா இருந்ததா? அவ்வளோ கேவலமா இருந்தது. ஆமா, இவ்வளவு நாளா நான் உங்களை இங்க சந்திக்கவே இல்லையே. ஏன் கெட்ட நேரம், இன்னைக்கு உங்களை சந்திச்சிட்டேன். நீங்க எப்பவுமே இங்கத்தான் இருப்பீங்களா? ஏன்? இல்ல, உங்க பாட்டை மறுபடியும் கேட்டவே கூடாதுன்னா. உங்களுக்கு விருப்பம்னா என் வாழ்நாள் பூரா உங்களுக்காகவே பாடுவேன். தேங்க்யூ ஸோ மச். இப்படித்தான் அவளோட கேவலமான பாட்டில் மயங்கி அவளை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். அவளுக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருந்தேன். ஆனா அவ டெய்லியும் நைட்டு ஆடிக்கிட்டு தாளத்தா வருவா. பெரிய டான்ஸரா இருப்பாங்க போல. நீ வேற வத்தா, அவ பாட்டுக்கு ஆடிக்கிட்டு வர மாட்டான், பாட்டில சரக்கு போட்டுட்டு ஆடிக்கிட்டு வருவா. அதனால கோபம் மாட்டுச்சுன்னா அவளை திட்டினேன். அவள் கோச்சிக்கிட்டு வெளியே ஓடினாள். அப்பொழுது பாவம் அந்த தூங்கி கொண்ட நாய் அவளை மிதித்து விட்டாள். அப்பொழுது நாய் அவள் கழுத்தை கடித்து விட்டதா, கடித்து விட்டது. அவள் இறந்து விட்டாள், இறந்து விட்டாள். அதனால தான் எனக்கு நாய் கொலைக்கும் சத்தம் கேட்கும் போதெல்லாம் என் நெஞ்சு வலிக்கும், வலிக்கும். இதெல்லாம் கேட்ட பிறகும் என் முகத்தை உன்னால பார்க்க முடியுமா லதா? பார்க்க முடியாதுதான், இருந்தாலும் பரவாயில்ல. கோபால், உங்களுக்கு நான் ஆறுதலா இருப்பேன் கோபால். ஆஹா மெல்ல நட மேனி என்னாகும். ஆஹா மெல்ல நட மேனி என்னாகும். முல்லை மலர் பாதம் நோகும், உந்தன் சின்ன இடை வளைந்தாடும். வண்ண சிங்காரம் குலைந்து விடும். ஆஹா மெல்ல நட மேனி என்னாகும். லதா, நாம என்ன மோதிரம் மாத்திக்கலாமா லதா? வேண்டாம் கோபால், வேண்டாம். என்னோடது கோல்டு, உங்களோடது கவரிங். ஆட்டை போட பார்க்காதீங்க கோபால். அல்பம், நான் அத சொல்லல. நம்ம ரெண்டு பேரும் மோதிரம் மாத்தி நிச்சயம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். கைய கொடு. யாரும்மா நீ? எழுந்துருமா. என்ன தெரியலையா? நான் தான் உங்க மனைவி சித்ரா. லதா, இவன் நம்ம காதுல பூ சுத்ரா. போதும், எது வேணாலும் பேசாதீங்க. நான் இப்ப எல்லாம் நைட்ல தண்ணி கூட குடிக்கிறது இல்ல. ஆமா, பகல ஃபுல்லா குச்சிக்கிட்டு மட்டையா ஆயிடுச்சா. ஆமா, நீ யாருடா? நான் தான் சித்ராவினோட சித்தப்பா. கோபால், என்ன இந்த கன்றாவி? உங்க மனைவி நாய் கடிச்சு செத்து போனதா சொன்னீங்க. அதான் எனக்கு ஒன்னும் புரியலத்தா. இவளை நாய் கடிச்சத என் ரெண்டு கண்ணாலே பார்த்தேன். லதா, ஒரு நிமிஷம். இங்க பாரு லதா, இவளை கடிச்ச நாய் பாவம். இவளை கடிச்சதும் அதுவே செத்து போச்சு. வீட்டுல மாட்டலானதான் போட்டோ பிடிச்ச லதா, போட்டோ பிடிச்சேன். எங்க அந்த போட்டோ கூட நாய் கடிச்சிருந்தா. ஸ்வை 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 ஸ்வை. நாய் கடிச்சிருந்தா அது வாயில ரத்தம் இருக்கணும்ல, எங்க இல்ல. ஆமா, கரெக்டுனா. கோபால், நீங்க என்கிட்ட ஏமாத்திட்டீங்க கோபால், ஏமாத்திட்டீங்க. என் இதயத்தை சுக்குனூரா உடைச்சிட்டீங்க கோபால், உடைச்சிட்டீங்க. உன் இது என்ன தேங்காவா? சுக்கு நூற உடிச்சு சட்னிக்கு கொடுக்கலத்தா. ஏய், நீதான் என் மனைவினா? அவ அடிக்கடி பாடுற பாட்ட பாடு. பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் சொல்லையோ, பாத
சொல்ற? இனிமே என்னால் குறைக்க முடியாது. வேண்டாம் கோபால், வேண்டாம். என்னால் நீங்கள் கொலைக்காரனாக வேண்டாம். வாங்க போய் சாப்பிடலாம். எந்த நேரத்துல போய் சாப்பிட கூப்பிடா பாரு, தீனி பண்டார். நான் வரலத்தா, எனக்கு நிம்மதியா இல்ல. நீ போலத்தா, நீ போ. எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். சுடுகாட்டுல நிம்மதியா இருக்கும். நான் ஒரு இடம் பிடிச்சு தரட்டா? சித்தப்பா, மரியாதையா பேசு. 1000 இருந்தாலும் அவர் என் கணவர். இல்லை இல்லை இல்லை, நான் உன் கணவன் இல்லை. கோபால், என்னை ஏமாத்திட்டீங்க. கோபால், என்னை ஏமாத்திட்டீங்க. லதா, நீ என்ன நம்பலையா? ஆமாம் லதா, இந்த கையால் தான் சித்ராவை நான் கொலை செய்தேன். கோபால், ஆமாம் லதா, இந்த கையால் தான் அவள் நாய் மீது தள்ளிவிட்டேன். அப்பொழுதுதான் அவள் நாய் அவள் சங்கை கடித்து விட்டது. சித்ரா, லதா, சாரி, கன்ஃபியூஷன்ல பேர் மறந்து போச்சு. அவளோட கேவலமான பாட்டு என்னால் கேட்க முடியல லதா. அதான் லதா நான் இப்படி பண்ணிட்டேன். இப்போவா என் நம்பரியா லதா? ரங்கா, கோபாலை அரெஸ்ட் பண்ணு. லதா, என்னையா அரெஸ்ட் பண்ண சொன்ன? ஆமாம், இது என் கடமை. நான் மலேசியா போலீஸ். உங்க வாயாலே உங்க மனைவியை கொன்னதான் இந்த நாடகம். ஐயோ 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 ஐயோ. லதா, நான் உன் கூட புதிய பறவையா சுற்றி திரிய ஆசைப்பட்டேனே. என்னை பிடிக்க ஒரு நாய் வேஷமோ நரி வேஷமோ போட்டிருக்க கூடாதா? உனக்கு கிடைச்ச இந்த புனிதமான காதலுங்கிற மலர்தானா? அதை வச்சா என்ன வீட்டிட்ட சொல்லலட்டா, சொல்லு. என் கூட எருமை மாதிரி சேத்துல உருண்டது, ஆரஞ்சு பழத்தை திருடி தின்னது அத்தனையும் நடிப்பா? சொல்லலத்தா, நடிப்பா? சொல்லலத்தா, சொல்லலத்தா, சொல்லலத்தா. இல்லை இல்லை இல்லை. ஆமாம் கோபால், ஆமாம். இப்ப நீ இல்லங்கறியா இல்ல ஆமாங்கறியா லதா? ஆமாம் கோபால், நான் நடிக்கத்தான் இங்கே வந்தேன். ஆனால் எனக்கு நடிப்பு வரலச்சி. உங்கள் தூய்மையான அன்புக்கு முன்னால் என் காதல் தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. என்ன மன்னிச்சிரு கோபால், என்ன மன்னிச்சிரு. என்ன ஓவரா நடிக்கிறாளோ? என்ன நீ ஓவரா நடிக்கிறியா? மன்னிச்சிருங்க கோபால், மன்னிச்சிருங்க கோபால், மன்னிச்சிருங்க கோபால். கோபால், இப்போ சொல்றேன். நீங்க எப்ப வந்தாலும் எப்படி வந்தாலும் இவங்க என் காதல் தோத்து போச்சு கோபால். அவன் மட்டும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறான், நான் வாங்க கூடாதா? போடி. அப்படியே சொல்ற. இப்ப ஏன் நடிப்பு பாரு. பெண்மையே, நீ வாழ்க. உள்ளவே உனக்கு நன்றி. நான் போய் வருகிறேன். யூ ஸ்டார்ட்.
அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். 4 பேருமே பின்னி பெடல் எடுத்துட்டீங்க அர்ச்சனா. செமையா இருந்தது இது. எனக்கு இங்கெல்லாம் வலிக்குது சிரிச்சு சிரிச்சு இந்த சீக் போன்ஸ் அவ்வளோ வலிக்குது நிஜமாவே இவங்க 4 பேரும் செஞ்சது ஐயோயோ நான் எதுவும் சொல்றதுக்கே இல்லை அப்படிப்பட்ட ஹெவி பர்ஃபார்மன்ஸா இருக்காங்க புதிய பறவைன்றது ஒரு எபிக் கிளாசிக் திரைப்படம் அதை இப்படி பண்ணிட்டீங்களே எங்களை மன்னிச்சிடுங்க கோபால் என்ன மன்னிச்சிடுங்க அடடா எனக்கு வந்து இந்த கோபாலை விட நாம ஃபர்ஸ்ட் வீக் பண்ண ஞாபகம் இருக்குங்களா சிரிச்சுக்கிட்டே பண்ணோம் ஒரு படத்தை வந்து ஸ்பூஃப் பண்றதை விட ஒரு ஸ்டெப் ஃபர்தர் போய் அதை ஸ்லாப்ஸ்டிக்காக பண்றது நீங்க அட்டகாசமா பண்ணிருக்கீங்க சூப்பர் வெரி வெரி வெல் டன் அமேசிங் ஓகே ரோஜா மேம். புதிய பறவை கதையே மாத்திட்டாங்க மொத்தமா. அண்ட் விஸ்வா பத்தி சொல்லவே தேவையில்லை, எப்பவுமே நல்லா பண்ணுவீங்க. அண்ட் உனக்கு ஈக்குவலாக அக்ஷயா சூப்பராக பண்ணியிருக்கீங்க, டான்ஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் லவ் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்ப்ரெஷன் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க 2 பேர். ஆனாலும் எனக்கு மனசு அப்படி போகுது. எங்கே போகுது? நம்ம ரங்கா நஃபி கிட்ட போகுது. எவ்வளோ க்யூட்டாக இருக்கடா நீ. எப்பவுமே ஒரு டயலாக் இல்லை 2 டயலாக், இன்னைக்கு தான் நிறைய டயலாக் சொல்லிட்டியே, எப்படி அது? சொல்லு. நிறைய வெக்கம். சொன்னா உனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்குறேன் நான். நஃபீல் உனக்கு கிஃப்ட் கொடுக்கலாமா? நஃபி, இதான் நிப்பான் பெயிண்ட் ஃபேசினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இந்த நஃபி வந்து கீழே படுத்துட்டு என்னை மன்னிச்சிடு கோபால், என்னை மன்னிச்சிடு கோபால். எவ்வளோ க்யூட்டாக சொன்னடா நீ. அக்ஷயா டான்ஸ் நல்லா இருந்தது, அந்த மெல்ல நட. ஓ என்னமா டான்ஸ் ஆடி இருக்கீங்க, க்யூட்டாக ஆடி இருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே அப்பா, இப்போ நீங்க தான் சொல்லணும், உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் பாக்கி. என்ன மன்னிச்சிருங்க ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ், என்ன மன்னிச்சிருங்க. உங்க நக்கல் என்னால் தாங்கிக்க முடியலையே, என்ன மன்னிச்சிருங்க. அப்படி ரசிச்சு அந்த படம் பார்த்தது இப்படி நொந்து நூலாகிற அளவுக்கு பண்ணுறீங்களாப்பா. அந்த பாட்டுகள்லாம் என்ன ஃபேமஸ்ஸு. ஆனால் உங்கள் நடிப்புக்கு எக்ஸ்ட்ரானரி, அதனால் அதுக்கு கிளாப்ஸ் பண்ணுறான். 4 பேருமே கொஞ்சம் கூட குறைச்சல் வைக்காமல் அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிட்டீங்க. ஓகே குட்டீஸ், 4 பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் போய் உட்காரலாம். ஜென்ரலாக நம்ம ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸில் வந்து வாசஸ்ன்னு சொல்லி நிறைய கான்செப்ட்ஸ் பண்ணியிருக்கோம். லைக் கோழியா முட்டையா, இல்லை சூரிய பகவானா வருண பகவானா, இல்லை இங்கிலீஷா தமிழா, இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து 3 போட்டி போடுறதுக்காக வராங்க. அதாவது கண்ணா காதா வாயா, எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுறதுக்காக வராங்க. ஹாஜிரா, லிங்கேஷ் அண்ட் ஆண்ட்ரியா. மனுஷங்க இருக்கிற 5 புலகங்களையும் ஃபர்ஸ்ட் நான் தான் கண். நான் இல்லாட்டி நீங்க இந்த உலகத்தை பார்த்துக்க முடியாது. ஏன் பாக்கியாச்சா, நீங்க எடுத்த முந்தானி முடிச்சதான் பார்த்துக்க முடியுமா, இல்ல ரோஸ்மன் நடிச்ச செம்பருத்தியை தான் பார்த்துக்க முடியுமா? அதே கண்ணால் தான் லக்கிட்ட பத்தி பார்க்க வேண்டியது இருக்கே. எவன்டா அவன்? நான் பேசிட்டு இருக்கும்போது இவ்வளோ கேவலமான கொட்டை விடுறது. ஹலோ கண்ணு, அப்படியே விற்கனாங்க. மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க. அதாவது இல்லைன்னா இங்கே இருக்கவங்க திங்க முடியாது. ஒன்னா தாண்ட அச்சுமா அரிசி முட்டை மாதிரி இருக்காங்க.
நடக்காதுமா. வாயா வாய் நாரவா சாப்பாட்டாமா. ஏய் செவலாது மிச்சன வையே. விசா எல்லாமே கண்ணு கண்ணதாக போயிடும். காதோரல்லோலாக்கு கதை சொல்லுதையா காத்தாடும் மேலாக்கு உன பின்னுதையா காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி காத்தாடும் மேலாக்கு என்னை பின்னுதடி. விடுறதுனா விடுற. அமெரிக்கால விட்டானா நல்லா இருக்கும் தம்பி. இப்பெல்லாம் விசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதா. ஏய் காதே, உன்னால கண்ணு கழுதைங்கன்னா என்னை பார்த்து சிரிக்குது. உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஏய் stop, stop, stop. ஏய் இப்படி சின்ன பிள்ளை தானே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பின்ன பெரிய பிள்ளை தானம்மா வெட்டிக்கிட்டே சாக சொல்றியா? எல்லாம் உன்னாலதான் வந்தது. ஹலோ, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீதான் பிரச்சனை. என்ன பெரிய மாதிரி பேசிட்டு இருக்க? சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் தான் பெரியவன். நம்ம 3 பேத்துல நான் தான் அழகு. பாத்தியா உங்க குரு பாரதிராஜ சார் ஹீரோயினை காட்டும் போது கண்ணை தானே க்ளோஸ்அப்ல காமிப்பாங்க. காதை பத்தி ஏதாச்சும் பாட்டு இருக்காடா? எந்த பாட்டானாலும் காதால தான் கேட்கணும். என் கன்று எனக்கும் பாட்டு இருக்குது. இப்படி சூடு. காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் விழியோடுதான் விளையாடுவேன் உன்னோடுதான் கண்ணோடுவேன் காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடுதான். என்ன இதுக்கே வாயடிச்சு போயிட்டீங்களா? அது சரி. என்ன வாய், உனக்கு எதுவும் பாட்டு இல்லையா? ஆட லூசு பாக்கீங்களா? எல்லாமே பாட்டை வாயால தாண்டா பாடுறாங்க. எங்க தலை டிஆர் வாயால வாத்தியமே வாசிப்பார். சாம்பிள் பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? சிக்கடி 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 சா. வாசிக்கிற பேர் இப்படி ஏத்தது போறீங்களேப்பா. கண்ணுக்கு மை அழகு, ஆனா முகத்துக்கு கண்ணுதான் அழகு. அங்கப்ப ரோஸ் பியூட்டி எப்படி மூக்கு மூலியமா எவ்வளவு லட்சணமா இருக்காங்க. மூக்கு மூலியம் நல்லா இருந்தா தான் லட்சணமா இருப்பாங்க. இல்லன்னா ஒன்றரை கண்ணா கன்றாவியா இருப்பாங்க. காலை அப்படியே கொஞ்சம் பேன் பண்ணி அச்சுமா பாரு. அவங்களுக்கு வாய் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அப்படியே 2 லேடிஸ் நடுவில் இருக்கிற பாக்கிரா சார பாருங்க. அவங்க 2 பேரும் பேசுறத கேட்டு சந்தோஷமா இருக்கிறாங்களே, அது காரணம் யாரு? அவரோட 2 காது தான் காரணம். என்ன வாத்தியாரே, சரிதானே? கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். அவங்க 2 பேர் பேசின கேட்டு சந்தோஷமா இருக்கிறது உனக்கு தெரியும். ஆனா அவங்க 2 பேர் சிரிப்பு கேட்டு பயந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும். கண்ணுல தொடங்கி இதயத்துல முடியறதுதான் காதல். இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்கள் இருந்தால் உன் கண்கள் இருந்தால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பு ஒரு கள்ளச்சிரிப்பு
நட்பு சாவா நட்பு மெய்யானது. போதும் ஆட்டம் பாட்டம் ஆடிட்டால் கிளுகிளுன்னு. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நீ என்னதான் கண்ணால பார்த்து லவ் பண்ணாலும் அதுக்கு சொல்ல வாய் வேணும் கண்ணா. நீ மட்டும் ஒரு வாரம் பல்லு வளர்க்காம இருந்து உன் காதல சொல்ல அந்த நேரத்துல வாயால காதல் சொன்ன இல்ல ஒரு கணக்கு நடிச்சாலே போதும். எல்லாரும் செருப்பத்தை அடிக்கணும். ஐயா கலாச்சாரங்களாமா வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு பழமொழி கேட்டதில்லையா? வக்கீலந்து அரசியல்வாதி வர பொழைக்கிறதே வாய நம்பிதான். சொன்னீங்களே செஞ்சீங்களா? சொன்னீங்களே செஞ்சீங்களா? அரசியல்வாதியில இருந்து நம்ம வாட்ஸ்அப் சாமியார் வரைக்கும் இப்படிதான் ஊரே ஏமாத்துறாங்க. போய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. அதுவும் பழமொழிதான். அப்படிச்சா வாய் இல்லாம அவங்களால ஒரு நாள் வாழ்ந்து காட்ட முடியுமா? ஆமா, இவர் பெரிய முதல்வர் ரகுவரனே சவால் விடுறாரு. அதையும் பார்க்கலாம். ஓகே, டிகி ஸ்டார்ட். சும்மா அது அறிவு இருக்கா உனக்கு? என் உயிரை ஏன் இப்படி வாங்குற? சாப்பாடு தான் சாப்பிடுறீங்களா இல்ல பீஸா பர்கர் சாப்பிடுறீங்களா? என்னதான் சாப்பிட்டு இருக்கீங்க நீங்க? உயிரை எடுக்கிறீங்களா? இப்ப புரியுதா? வாயிலாட்டி வாவ் வாவ் டாக் கூட மதிக்காது. இப்படியே நீ பேசின்னு நினைச்சுக்கோ, பாக்கு கூட போது முடியாத காக்கி இருப்பேன். கண்ணை பொட்டிட்டு இந்த செட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வாங்க, அப்ப தெரியும் அருமை. நாங்கெல்லாம் சின்ன வயசுல கண்ணாமூச்சிலாம் விளையாட்டோம். இதெல்லாம் எங்களுக்கு ஜுஜுபி. ஜுஜுபியா இல்ல ஜிலேபி? முதல்ல பண்ணி கட்டிட்டு அப்புறமே பேசுங்க. இப்ப நாங்க கண்ணை கட்ட போறேன். அச்சுமா, you done the task. இப்போ என் கையில ஒரு ஐட்டம் இருக்கு. இது என்னன்னு யாரு கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஐட்டமே கிஃப்டா கொடுப்பேன். அச்சுமா, எனக்கு கரெக்டான வழி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேக் பீஸ் கொடுக்கிறேன். ஹே, நீ என்னடா கொடுக்கறது? என்கிட்ட தான் இருக்கேடா. கை கெட்டது வாய் கெட்டாம போயிடுச்சு. இந்த இடம் ரொம்ப கார்னர் மாடலா இருக்குது, அதுவும் ரொம்ப வழுக்குது. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சும்மா சப்ப கட்டி கட்டாதீங்க, தோத்துட்டேன் ஒத்துக்கோங்க. இதெல்லாம் சப்ப மாட்டது. நீ பாட்ட போடுறியா இல்ல நாங்களே பாட்ட போட்டு ஆடவா? கேட்காத பாட்டு யார் போட்டா என்ன? இப்போ ஒரு குத்து பாட்டு போறேன், அதுக்கு நீங்க டான்ஸ் ஆடுங்க பார்க்கலாம். நீதிரா
நடந்ததை யார்கிட்டயா சொல்லுவியா? நான் பார்க்கவே இல்லையே. பார்த்தா தானே என்னால சொல்ல முடியும். அவதான் கண்ணு, அவளுக்கு தான் என்ன நடந்தாலும் தெரியும். நான் பார்த்து ஆனா யார்கிட்ட சொல்ல மாட்டேன். பார்த்த ஆனா சொல்ல மாட்டியா? உன்னை நான் எப்படி நம்புறது? பாக்குற மட்டும் என் வேலை, கூட்டு குடுக்கலாம் அவ வேலை. யாராவது என் பேரை கேட்டா சொல்லுவியா? கேக்குறது அவ வேலை, எனக்கு எதுவும் தெரியாது. அவன் என்ன சொன்னானோ யாராவது வந்து கேட்டா என் பேரை சொல்லுவியா? சதீஷ்னு காதுல வந்தது, ஆனா சொல்லுறது என் வேலை இல்ல, அவன் வேலை. நான் மாத்தி மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணீங்க. பாக்குற மட்டும் என் வேலை, பார்த்தேன் ஆனா யார்கிட்ட சொல்ல மாட்டேன். உங்க பேர் மட்டும் தான் தெரியும், ஆனா யார்கிட்டயும் சொல்ல முடியாது. நான் பார்க்கவும் இல்ல, கேட்கவும் இல்ல, சோ என்கிட்ட சொல்ல வார்த்தையே இல்ல. சூப்பர். உங்க மாதிரி இருந்தா எங்களுக்கு வேலை ஈஸியா முடிஞ்சிடும். எப்படியோ அந்த கெட்டவன்ட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். நீங்க கெட்டவங்கிட்ட இருந்து தப்பிக்கல, இப்பதான் வசமா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நாட்டுல நடக்கிற தப்ப கண்டுக்காம இருக்கிறதுனால கண்ணிருந்தும் குருடர்களா ஆயிட்டீங்க, காதிருந்தும் செவிடர்களா மாறிட்டீங்க, வாயிருந்தும் ஊமைகளா ஆயிட்டீங்க. உங்க பயந்தாங்கோலித்தனத்தால கெட்டவங்க இந்த சமுதாயத்தை சூறையாடிட்டு இருக்காங்க. அந்த சமூகத்துல தான் நீங்களும் இருக்கீங்கன்னு மறந்துடாதீங்க. இப்படியே இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் பலியாயிடுவீங்க. இனிமேலாவது திருந்தி ஒற்றுமையா வாழ்ந்து தீமைகளை தட்டி கேளுங்க. நான் வரேன். ஹஜிரா லிங்கேஷ் அண்ட் ஆண்ட்ரியா, செம்ம கியூட் பெர்ஃபார்மன்ஸ். நல்ல ஒரு மெசேஜோட முடிச்சிருக்கீங்க. கண்ணு முக்கியமா, வாய் முக்கியமா, காது முக்கியமா? மூணுமே முக்கியம் இல்லையா? சூப்பர். அப்பா எப்படி இருந்தது? அந்த காந்திஜி அந்த அவருடைய அந்த 3 மங்கீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, தெரியுமில்ல அந்த இது, ஒன்று கண்ணை மூடிட்டு இருக்கோம், ஒன்று வாயை மூடிட்டு இருக்கோம், ஒன்று காதை மூடிட்டு இருக்கோம். அதாவது தீயதை வந்து பார்க்காத, தீயதை பேசாத, தீயதை கேட்காத அப்படின்னு. அந்த அந்த நீதியை பேஸ் பண்ணி இருக்குது இந்த 3ம். கடைசியில் ஃபினிஷிங்கில் வந்து அது ரொம்ப கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு மெசேஜ், லாஸ்ட் கான்செப்ட் வந்து கரெக்டான ஒரு இதை வந்து முடித்தான். ஏதோ ஒரு தப்பு நடக்குதுங்கும் போது அந்த தப்பை வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஃபினிஷிங்கை நல்லா கொடுத்துருந்தாங்க. 3 பேருமே பிரமாதமாக ஆக்ட் பண்ணாங்க, ஒருத்தரும் சலிக்கலை. ஹாப்பி? ஓகே ரோஜா மேம். பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி இப்போது நிறைய பேர் நமக்கு எதுக்கு சொல்லாமே, கேட்டாலும் கேட்காத மாதிரி, பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. ஸோ இதனால தான் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது சொல்லி அந்த மாதிரி தப்பு பண்ணவங்கள மாட்டி கொடுத்தா தான் அவங்க தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆல்ரைட் அர்ச்சனா, யூ கமிங். வெரி வெரி நைஸ். ஒருத்தர் வந்து ஈக்குவல் காம்படிஷன் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது இந்த ஸ்கிட்டில் பார்த்தோம். 3 பேர் வந்து ஈக்குவலாக இது என்னுடைய ஸ்பேஸ், நீ உள்ளே வர முடியாதுன்ற அளவுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க. பட் ஆண்ட்ரியா, யூ ஆர் ஃபேபியூலஸ் கண்ணா. சூப்பர். உங்களுக்குள்ளே இருக்க டிஆர் சார் இன்னைக்கு வெளியில் தெரிஞ்சார் பாருங்க. அதுலேயே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்டெப்பெல்லாம் சூப்பர், ஏலாம் பண்ணும்போது வேற லெவல், ஃபேன்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. பட் உங்கள் 3 பேரை விட இன்னொரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர் அங்கே கீக்கி அக்கா நிற்கிறாங்க பாருங்க. என்னம்மா கழுவி ஊற்றுனாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு, அந்த சவுண்டும் கீக்கிக்கு இட் வாஸ் அப்சல்யூட்லி அடோரபிள். கீக்கி தயவுசெய்து சுத்து போடுங்க. பட் ஓவரால் அமேசிங் ஸ்கிட், சூப்பர். சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜட்ஜஸ். ஹாப்பியா 3 பேரும்? ஹாப்பி. இப்போ அடுத்த கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே வந்து டாக்டர்ஸ் அப்படின்னாலே ஐயோ நீங்கள் தான் எங்களோட தெய்வம் அப்படின்வாங்க. சில பேர் ஐயோ மனசாட்சியே இல்லையே இப்படி பண்ணிட்டியே நீ அப்படின்வாங்க. ஆனால் அவங்களும் சாதாரண மனிதர் தான், அவங்களுக்கும் எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து ஒரு ஸ்கிட் பார்க்க போகிறோம். இதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வராங்க வருண், கார்முகில் வண்ணன், மனிஷா அண்ட் ஹர்ஷினி. என்னாச்சு, என்ன கேஸ்? மேடம், பக்கத்து மெயின் ரோட்ல பெரிய ஆக்சிடென்ட் மேடம். 2 பேருக்கும் மோசமான அடி.
உழைக்கிறது கஷ்டம் தான் மேடம். அப்படியா? இவங்க யாருன்னு விசாரிச்சிங்களா? தெரியல மேடம், இந்த பேக் தான் இவர்கிட்ட கிடைச்சு. மேடம் இவர்கிட்ட இந்த ஃபோன் இருந்துச்சு. ஓகே சிஸ்டர், சீக்கிரம் ஐசியூ கொண்டு போங்க. ஓகே மேடம். அம்மா. ஹலோ அம்மா, இது உங்கள் பையன் நம்பராம்மா? அம்மா, நாங்கள் வடபழனி எம்கேஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம். உங்கள் பையனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்மா. அம்மா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா. நீங்கள் சீக்கிரம் கிளம்பி நேரில் வாங்க, சீக்கிரம் வாங்க. முத்தோ, டியூட்டி டாக்டருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பிளட் டெஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம சீஃப் டாக்டர் இப்போ வந்துருவார். ஓகே மேடம். மார்னிங் டாக்டர். மார்னிங். 2 எமர்ஜென்சி கேஸ் டாக்டர். இப்போ தான் ஐசியூவில் அட்மிட் பண்ணோம். பார்க்க ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் டாக்டர் தெரியுது. ஓகே, நான் பார்க்குறேன். எஸ் டாக்டர். என் பையனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்ல தான் அடிபட்டுச்சு. இங்க இது போன் வந்துச்சுமா. என்னாச்சு அவனுக்கு? நான் உடனே அவனை பார்க்கணும். அம்மா அம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா. அவங்கெல்லாம் போகக்கூடாதும்மா. இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க. இந்த ஃபோன் உங்கள் பையன்தாம்மா? என் பையன் தான். அவனுக்கு ஏதாச்சு சொல்லுங்க. அம்மா அம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அந்த வார்டில் தான் உங்கள் பையன் அட்மிட் ஆகிருக்காரு. டாக்டர் உள்ளே பார்த்துட்ருக்காருமா. பார்த்துட்டு வந்தவன் தான் என்னன்னு சொல்ல முடியும். ஐயோ அடவா, என் பையன் இப்ப நான் படிப்பெல்லாம் முடிச்சு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அதுக்குள்ள யாருக்கு அது பார்த்துச்சோ தெரியலையே. இப்படி ஆயிப்போச்சு. அம்மா அம்மா, இங்கெல்லாம் அவ்வளோ சத்தம் போட்டு பேசக்கூடாதுமா. அமைதியாக உட்காருங்கம்மா. சரிம்மா சரிம்மா. இந்த ஆக்சிடென்ட் கேஸோட ரிலேட்டிவ் யாருக்காச்சும் காண்டாக்ட் பண்ணீங்களா? எஸ் டாக்டர், இவங்க தான் அவரோட அம்மா. ஐயா ஐயா, என் பையனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போகியா. சாரி, பற்றிக்க முடியாது. சிஸ்டர், அடுத்த கேஸை எந்த வார்டில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க? இந்த வார்டு தான் டாக்டர். ஓகே, நான் அந்த கேஸை பார்த்துட்டு வந்துடுறேன். எஸ் டாக்டர். ஐயா ஐயா ஐயா. அம்மா அம்மா, உங்கள் இஷ்டத்துக்கு இப்படிலாம் நடந்துக்கூடாதுமா. பேசாமல் உட்காருங்க. சரிம்மா சரிம்மா. என் பையனை ஒரே ஒரு தடவை கண்ணில் காத்தி வைக்கலாமா? இப்போ முடியாதுமா. டாக்டர் சொல்லும் போதம்மா பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் இருங்க. உங்கள் பையன் பேர் என்ன? குமார். என்ன வயசு? 23. சரிம்மா. ஐயா ஐயா ஐயா, என் பையனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போகியா. ஐயா 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 ஐயா. அம்மா, இப்போ தானேம்மா சொன்னேன் இப்படி சத்தம் போடாதீங்கன்னு. பேசாமல் உட்காருங்க. பெத்த வயிறுமா, எப்படி கேட்காம இருக்க முடியும்? என் பையனை ஒரே ஒரு தடவை கண்ணில் காத்தி வைக்கலாமா? அம்மா, உங்கள் பையன் இன்னும் ஆபத்தான நிலைமையில தாம்மா இருக்காரு. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தாம்மா எங்களால் எதையும் சொல்ல முடியும். நீங்கள் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா டாக்டர் டென்ஷன் ஆகிடுவாருமா. உங்கள் பையனுக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது இருக்கா? அதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுமா. ஏமா கேட்குறீங்க? சரி, இந்த ஃபார்மில் ஒரு கழுத்து போடுங்க. என்னம்மா கையெழுத்துலாம் வாங்குறீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, போடுங்க. ஹலோ. ஓகே டாக்டர், உடனே வரேன் டாக்டர். எஸ் டாக்டர். யாருமா நீங்க? அங்க என்ன எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எட்டி பார்க்க கூடாது. வந்து உக்காருங்க. சீஃப் டாக்டர் பார்த்தாருன்னா எங்கதான் சத்தம் போடுறாரு. தம்பி,
என் பையனுக்கு ஆக்சிடென்ட்ல அடிபட்டுருச்சுன்னு இந்த வார்டுல தான்ப்பா சேர்த்தாரு. அவன் எப்படி இருக்கான்னு யாருமே சொல்ல மாட்டாங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓ, அந்த வார்டில் இருக்க பையனாமா? காலையில் தான் ஆக்சிடென்ட் இங்கே தூக்கிட்டு வந்தாங்க. நான் பார்க்கும்போது நிறையா ரத்தம் போயிடுச்சுமா. பார்க்கவே ரொம்ப கோரமாக இருந்துச்சு. இதை பற்றி நான் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. டாக்டரே வந்துட்டாருமா, அவர்கிட்டே கேட்டுக்கோ. ஐயா 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 மாமா, என்னம்மா டாக்டர் கேட்க கேட்க பதிலே சொல்லாம போறாரு? மா, நிலைமை புரியாம நீ வேற குறுக்கு குறுக்கு பேசிட்டு இருக்க. பேசாம நில்லுமா. ஐயா 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 அம்மா அம்மா, அங்க போக கூடாதுமா. பேசாம நில்லுமா. தம்பி, டாக்டர் ரொம்ப நேரமா அந்த வார்டில இருக்காருப்பா. எப்பப்பா டாக்டர் வந்து என் பையனை பாப்பாரு? மா, எது எமர்ஜென்சி கேஸு, எதை முதல்ல பார்க்கணுன்னு அவங்களுக்கு தெரியுமா? அதுபடிதாம்மா அவங்க பார்ப்பாங்க. அப்ப என் பையன்? மா, இப்படி கொஞ்சம் வாங்கம்மா. மா, நீங்கள் உங்கள் பையன்றனால பதட்டப்படுறீங்க, அது எனக்கு புரியுது. ஆனால் இது ஹாஸ்பிட்டல்மா. இங்கே உங்கள் பையன் எல்லாரையும் போல ஒரு கேஸ் தாம்மா. டாக்டர் ரொம்ப நேரமா அந்த வார்டில இருக்காருமா. எப்பமா டாக்டர் வந்து என் பையனை பாப்பாரு? மா, உங்களுக்கு முக்கியமான ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குமா. தயவு செய்து தொந்தரவு பண்ணாதீங்கம்மா. அப்ப என் பையன் உயிருக்கு டாக்டருக்கு முக்கியம் இல்லையா? அம்மா, நீங்க உங்க பையன் பாக்குறீங்கம்மா. உங்களுக்கு உங்க பையன் முக்கியம் தான். ஆனா அந்த வார்டில் அட்மிட் இருக்கிறது டாக்டர் சாரோட பையன்மா. அவர் பார்க்கும்போதாம்மா எங்களுக்கே இந்த விஷயம் தெரியும். சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அந்த வார்டில் அட்மிட் பண்ணியிருக்கிறது டாக்டரோட பையனா? தம்பி, என் பையனை பார்க்க இங்க வேற டாக்டர் யாருமே இல்லையாப்பா? இல்லைம்மா, எமர்ஜென்சி கேஸுக்கு பேர் போன ஒரே டாக்டரு அவர் தாம்மா. மற்றவங்களாம் அவங்க ஜூனியர்ஸ் தாம்மா. ஐயோ ஆடவா, என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஐயா, உங்களை கையெழுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறையா, தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என் பையனை வந்து பாருங்க ஐயா. ஐயா 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 ஐயா. என்னம்மா அப்படி பார்க்குற? அந்த பையன் டாக்டரோட சொந்த ரத்தம் இல்லையாம்மா. அவர் மனசுலையும் அந்த பையனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் தானம்மா முதல்ல இருக்கும். என்னதான் பெரிய டாக்டராக இருந்தாலும் அவரும் ஒரு மனுஷன் தானம்மா. ஐயா, நீங்க உங்க பையனை காப்பாற்றதான் போறாருங்கன்னு எனக்கு புரியுதுங்கய்யா. ஆனா என் மகனோட நிலைமையை பத்தியும் நீங்க ஒரு தடவை நினைச்சு பாருங்கய்யா. ஏன் ஒரு வார்த்தை கூட என் பையனை வந்து பார்க்க மாட்டீங்க? என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்க? ஏன் ஒரு தாயோட மனசு உங்களுக்கு புரியல? உங்களை தான் நான் கடவுளா நம்புறேன். நீங்க ஐயா ப்ளீஸ் டாக்டர், இவங்களை கொஞ்சம் தள்ளி போக சொல்லுங்க. மா, டாக்டருக்கு வழி விடுங்கம்மா. முத்தோ, இங்க வா. உங்களை வெளியே உட்கார வை. ஆபரேஷன் முடியறதே உங்களை உள்ள விடாத. என்ன நினைச்சிருக்கிறீங்க? நான் என்ன ஓசில வைத்தியம் பார்க்க சொன்னேன்? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் சொத்து பத்தால விட்டாச்ச கொடுத்துறேன். என் பையனை காப்பாத்தீங்க. டாக்டர், உன்னால முடியல சொல்லு, நான் வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் வச்சு பாத்துக்கிறேன். என் பையனை கூட அனுப்பிடுங்க. மா, நிலைமை புரியாம வழிய மறைச்சிட்டு நிக்காதம்மா. இங்க லேட் ஆகுற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்தாமா. முத்தோ, உங்களை கூட்டிட்டு போங்க. சிஸ்டர், நீங்க என் கூட வாங்க. எஸ் டாக்டர். ஐயா, என்னம்மா பண்றீங்க? எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலே வேணாம். என் பையன் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் வச்சு பாத்துக்கிறேன். மா, உணர்ச்சி வசப்படாதீங்கம்மா. ஐசியூல இருக்கிற ஒரு ஆளை வெளியே இருக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைம்மா. அது உங்க உயிருக்கே ஆபத்துமா. என்னடா, என் பையனை காப்பாற்றவும் மாட்டீங்க, வேற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகவும் விட மாட்டீங்க. உங்க டாக்டருக்கு மனசாட்சி இல்லையா? கொஞ்சம் கூட ஈவு இருக்கும் இல்லாம இருக்கா? உங்க டாக்டர் நல்லா இருப்பானா? நான் போவோம்.
விலகுவானா? அவன் விலகவே மாட்டான். மா 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 எந்திரிங்கம்மா, இந்தாங்க இதை சாப்பிடுங்க. காலையிலேருந்து நீங்கள் ஒன்றுமே சாப்பிடல. தம்பி, எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா. என் பையனை வந்து டாக்டர் பார்த்தாரா? அம்மா உங்கள் பையன் பொழைச்சிட்டாருமா. ரொம்ப நன்றிம்மா. நான் ஆத்திரத்துல அது டாக்டர் எதோ பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கம்மா. ஐயா ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. நீங்க பையனை பார்க்கவே இல்லை, இந்த ஆத்திரத்துல உங்களை எதோ பேசிட்டேன் ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. நான் மனசார சொல்றேன் ஐயா, நீங்க தீர்க்க ஆயுசு உங்க குடும்ப குட்டியோட நல்லா இருக்கணும் ஐயா. ஆமாங்க ஐயா, உங்க பையன் இப்ப எப்படி இருக்காரு? அம்மா இங்கே வாங்கம்மா, கொஞ்சம் அமைதியாக இருக்குமா. டாக்டர் மொத்த தடவை வயசுக்குள்ளே போகும்போதே அவர் பையன் மூளைச்சாவடைஞ்சிட்டாருமா. உங்கள் பையனுக்கு நிறைய ரத்தம் போயிருந்தாலும் உயிர் இருந்துச்சுமா. ஆனால் இதயம் பலமாக பாதிக்கப்பட்டிருந்துச்சுமா. ரத்த நாளங்கள்லாம் வெடிச்சு போயிருந்துச்சுமா. ஹார்ட் டிரான்ஸ்பிளேட் பண்ணாதான் பழைக்க முடியுன்ற நிலமையில டாக்டர் அவர் பையன் இதை தடுத்து உங்கள் பையனுக்கு வச்சார். உங்கள் பையன் உயிரை காப்பாற்றதாம்மா டாக்டர் தன்னோட உணர்ச்சி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சுட்டு இவ்வளோ நேரமாக போராடிட்டு இருந்தாரு. ஐயா ஐயா, நீங்க செஞ்ச இந்த புண்ணிய காரியத்தை புரிஞ்சுக்காத பாவியானா? உங்க பையனோட இதயம் இப்ப என் பிள்ளைக்குள்ள இருக்கு. இனிமேல் என் பையன் உங்க பையன்யா. என் கண்ணுக்கு நீங்க ஒரு டாக்டரா தெரியலையா? என் குலசாமியா நீங்க தாயா. ரொம்ப நன்றியா. ரொம்ப ஒரு மைண்ட் டிஸ்டர்ப்டான ஒரு ஸ்கிட்டாக இருக்குது. இது மாதிரிலாம் பார்க்கும்போது ஐ எம் ரியலி கெட்டிங் டிஸ்டர்ப்ட். ரோஜா மேம். வருண், பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் டைம் ஃபுல் எக்ஸ்ப்ரெஷனோட எம்ஜிஆர் சார் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இந்த வாட்டி சைலண்ட்டாகவே அப்படி ஒரு வாட்டி அப்படி கண்ணு தொடச்சாலும் அப்படி அந்த ஃபுல் அந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் போகிற அந்த வாக்கில் எல்லாமே உன் பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு புரியுது. சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இதுவும் ஓகே. கார்முகில் மன்னன், ஸோ உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் கிடைக்குது. இது கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு வார்ட் பாய், ஸோ அங்கே வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து எப்படி ஆறுதல் சொல்லணும், இல்லை அவங்க வந்து டென்ஷன் ஆகும்போது அவங்கள எப்படி கன்சோல் பண்ணி உட்கார வைக்கிறது, அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் நம்ம மனிஷா, அப்பாவி அம்மாவா பையனுக்காக அழுகிற ஒரு கேரக்டர் பாவமாக இருந்துச்சு உங்களை பார்த்தேன். அண்ட் 4 பேரில் நல்லா ஒரு ஆக்டிவான கேரக்டர் நம்ம நர்ஸ் ஹர்ஷினி. எமோஷ்னலாக டாக்டர் அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே எடுத்து சொல்கிறது. ரொம்ப ஆக்டிவான கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கீங்க ஹர்ஷினி. மொத்தத்தில் 4 பேர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அப்பா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது? அதாவது டாக்டர்களை வந்து நம்ம கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இந்த டாக்டர் வந்து கவனிக்கலான்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த வருண் சைலண்ட்டாக போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறான். அப்புறம் கடைசியில் பார்த்தா அவர் குழந்தை தான், அவன் பையன் போயிட்டான். அதை வந்து அந்த குழந்தைக்கு இது பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து கடைசியில் அதை சொல்லும்போது அவன் வெறும் சைலண்ட் பர்ஃபார்மன்ஸ்லேயே விட்டாங்க. அதை அவன் சொல்ல வேண்டிய மேட்ரெல்லாம் கூட அந்த பொண்ணு நர்ஸு வந்து
கரெக்டாக சொல்லிச்சு. வார்டு பாய் கேரக்டரும் அவனும் கேஷுவலாக வர்றவங்கள, ஏன்னா டெய்லி இப்படி தான் அழுதுட்டுருக்காங்கிறது அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. அம்மா மனிஷாவா, நீயும் ஒரு அம்மாவுக்கு உண்டான அந்த ஒரு மெச்சூர்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பையன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டோட்டலாக வந்து ஒரு நல்ல லெசன், நல்ல மெசேஜ். நல்ல மெசேஜ், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அண்ட் அவங்கவுங்களுக்குன்னு உங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது. ஐ திங்க் உங்களை ட்ரெயின் பண்ண விஜிகாக்கு தான் கிரெடிட்ஸ் போய் சேரும். எஸ் அர்ச்சனா, வெரி சட்டில் ஆனால் ரொம்ப இஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதில் வந்து வருண் வெரி மெச்சோர் ஆக்டர். வருண் இந்த 5 வீக்ஸ்லேயே இவ்வளவு மெச்சூரிட்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸில் காட்டுறது சாதாரண விஷயம். ஒரே சென்டென்ஸ் தான் பேசுனீங்க உங்களுடைய என்டையர் ஸ்கிரிப்டில், பட் இட் மென்ட் ஸோ மச். உங்களுடைய சைலன்ஸ் தான் இன்னும் கிரிப்பிங்காக இருந்தது எல்லா டயலாக்ஸை விட. ஸோ வருண், யூ ஸ்டோல் த ஷோ ஹியர். ஸோ உலகம் முழுவதும் இருக்கும் டாக்டர்ஸ், நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்த டாக்டர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே அவங்களுடைய ஃபேமிலியை சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்காக உழைக்கும் அந்த டாக்டர்ஸ்க்கு ஜீ தமிழின் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் டூயிங் சச் அ ஃபினாமினல் சர்வீஸ். வேர் எவர் கிரேட்ஃபுல். தேங்க்யூ. கண்டிப்பா ஒரு பெரிய நன்றி. அண்ட் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் மூலமா ஒரு சின்ன டெடிகேஷன் கூட சொல்லலாம் எல்லா டாக்டர்ஸ்க்கும். சாதாரண மனுஷனுக்கு தான் கரண்ட்டை தொட்டா ஷாக் அடிக்கும், ஆனா அந்த கீக்கியை தொட்டா அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். பாக்குறீங்களா இது எப்படி இருக்கு? இது மாதிரி பல வித்தைகளோட வந்து எங்க குட்டீஸ் இறங்க போறாங்க. இதை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க அஜய், நித்யஸ்ரீ அண்ட் சந்தோஷ். யார் பாஸ் ஆயிரா? இங்க யார் பாஸ் ஆயிரா? யாரும் சாயாதீங்கப்பா, வாசிம் கானுக்கு கோவம் வருது இல்ல. ஏய் சைத்தான் கே பச்சா, நான் உன்னை தான் கூப்பிட்டேன், இங்க வா. என்னது சைத்தான் கே பச்சாவா? ஜி, நீ என்ன மோடி மஸ்தா வித்தையெல்லாம் காட்டுற? நீ ஒன்றும் மந்திரவாதி இல்ல, தீவிரவாதி. அது எனக்கும் தெரியும் டி. நான் பாகிஸ்தான்காரன், எப்படி ப்ரூஃப் பண்றது? ஆதார் ஐடி காட்டு. ஆதார் ஐடியா, அதுலயா போட்டோ வாசிம் கான் மாதிரி இல்ல, பன்னார பேட்டையில துணி துவைக்கிற மாதிரி இருக்கும். சரி, நாம இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? இங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் ஜட்ஜஸ்க்கு தெரியும், அதனால தான் வந்திருக்கோம். அது இல்ல பின்ன செட்டுக்கு மாப்போட வந்தியா? அடப்பாவி, இது தெரியாம மேக்கப் போட்டு வாங்க கூட வந்துட்டேன்டா. இந்த மாதிரி கூட்டமான இடத்துல ஃபார்ம் வச்சாதான் நாம தீவிரவாதின்னு ஃபார்ம் ஆக முடியும். யோ, இந்த இடத்துல பாம் வச்சா அடுத்த ஜூனியர் சூப்பர் ஸ்டாருக்கு ஃபார்ம் கூட வாங்க முடியாது. இங்கதான் பாம் வைக்கணும், அப்போதான் நம்மள பார்த்து பரபரப்பா பேசுவாங்க. நாம ஒரே நாள்ல ஒசாமா பில் எடுனாகலாம், அப்புறமா துப்பாக்கியில சுடுபட்டு சாகலாம். சரி, எங்க பாம் வைக்கலாம்? அச்சுமா உட்கார்ந்துருக்கிற சீட் கடையில் வைக்கலாமா? வேணாம் வேணாம், அச்சுமா சிரிக்கிற சவுண்டை கேட்டு பாமே பயந்துரும். நம்ம வேணும்னா கீக்கி வாயில வைக்கலாமா? கீக்கி வாயிலையா? வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே வாயில பாம்பு சும்மா எடுத்துக்கிட்டேன். அங்க பாரு எப்படி ஓடிட்டு இருக்குன்னு. வேணா நாம கண்டஸ்டன்ட் கேலரியில வச்சிடலாமா? அவங்க நம்ம கூட வரோம் போட்டியா நடிக்க வராங்கோ. நம்ம தான் ஒழுங்கா நடிக்கல, அவங்களாவது நடிக்கட்டுமே. சாரா, நீ என்ன ஆளா இல்ல அவன் ஆளா? எங்க மட்டும் யாராவது வந்தாங்கன்னா தூக்கடா பண்ணிடுவேன். நீ பக்கோடா கூட பண்ண மாட்ட. சரி வா, பாம் வைக்கலாம். ஜி, அங்க வைக்காதீங்க, அது சனி மூலை, குடும்பத்துக்கு ஆகாது. அடச்சி ஜி, அங்க வைக்காதீங்க, அது அக்னி மூலை, வச்சாலே வெடிச்சிரும். அடச்சி, இவ ஒருத்தி. இது என்ன குபேர ஜி, மூலையா? அங்க வைக்காதீங்க, ஜட்ஜஸ் பாவம். அடச்சி, இவ ஒருத்தி.
இருக்கு. என்ன பிரச்சனை? என்ன வாசின்கான் மறந்துட்டீங்களா? உங்க கொள்ளுத்தத்தை வச்ச பாம் எல்லாம் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே டிஸ்போஸ் பண்ணாரு நரசிம்மா. அவர் கொள்ளு பேர நரசிம்மா இப்ப டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கான். ஏண்டா நான் என்ன உன் வீட்டுல வந்து டிராப் பண்றேன் நான் சொன்னேன். நீ எதுக்கிட்ட எனக்காக காத்துக்கிருந்த? ஓசில யூஸ் பண்ண நான் என்ன ஜியோ சிம்மா வர சிம்மாடா. சரி அத விடு. எப்படி உங்க ஃபேமிலி இருக்கிற பாம்புல வெடிக்காதுக்கு முன்னாடியே கரெக்ட்டா டிஸ்போஸ் பண்ணிடுறீங்க? டேய் சிவனுக்கு கூட 3 கண்ணு தான்டா. ஆனா இந்த வரசிம்மாக்கு உடம்பு முழுக்க கண்ணுடா. இது ஏகோட்டை. இங்க இருந்து சும்மா விட மாட்டேன். அப்ப நல்ல வடகோழி அடிச்சு குழம்பு சாப்பிட்டு போறேன். வரசிம்மா நீ என் கோட்டையில வசமா மாட்டிக்கிட்ட. சரிடா, போய் வாசிமாவோட கையும் காலையும் கட்டி இங்க கூட்டிட்டு வா. வெரி குட் சாய்ரா, வெரி குட். நீ எனக்காக ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும். அப்பதான் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நான் ஒரு பெரிய வில்லன்னு நம்புவாங்க. அப்படி என்னத்த பண்ணிட போறான்? எங்க தாத்தாவுக்கு பண்ண மாதிரி ஐஸ் கட்டில படுக்க சொல்லுவான், இல்லனா நகத்தை புடுங்குவான். வாசிமா அதெல்லாம் அவுட் ஆஃப் டெட்லியா போயிடுச்சு. வாசிமா கமன் போ அந்த டேபிள்ல படு. டேய் வாசிம் கான், நான் நைட் நல்லா தூங்கி எழுந்துட்டேன்டா. இப்ப படுத்தா தூக்கம் வராது. இவ்வளவு நான் தாலாட்டு பாட சொல்லட்டுமா? டேய் இவ தாலாட்டு பாடுறதும் தண்டவாளத்துல தலைய வைக்கிறது ஒண்ணுடா. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் நல்லா பாடுவேன். அப்படினா சரி பாடு புள்ள கேப்போம். கருப்பு நிலா கருப்பு நிலா கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியா கண்ணீர் விழுவது ஏன்? கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியா கண்ணீர் விழுவது ஏன்? சின்னமானே மாங்குயிலே உன் மனசுல என்ன குறை? பெத்த ஆத்தா போல் இருப்பேன் இந்த பூமியில் வாழும் வர. 8 திசையாவும் கட்டி அரசாள வந்த ராசா நீதானே. இவ தாலாட்டு பாடுறது காட்டு பண்ணி காதுக்குள்ளே கத்துற மாதிரி இருக்குடா. வாசிமா 10 ரூபாய் எங்க ஆயா அரைச்சு வச்ச மிளகா பொடிய வெயில காய போட்டுருக்காங்க. இப்ப இந்த மிளகா நெல் உனக்கு எப்படி எரியுதுன்னு பார். சும்மாடா
வரசிம்மாடா. சிம்மா எனக்கே இங்க கண்ணு எரியுது, நீங்க என்ன கூலா சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஏய், சாதாரண மனுஷனுக்கு தாண்டா மிளகா எறியான். ஆனா இந்த வரசிம்மா உடம்பு போட்டா அந்த மிளகாக்கு தாண்டா எறியான். அப்படி போடு. வரசிம்மா வா, வந்து இந்த சேர்ல உட்காரு. ஏன்டா எனக்கு தான் 2 கால் நல்லா இருக்கு, எனக்கு அதுக்கு வீல் சேரு. வரசிம்மா இது ஒரு சாதாரண சேர் அல்ல. ஓ மேஜிக் சேரா? அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் உட்காருவேன். ஐயோ இவ ஒருத்தி. ஏண்டி நான் சோறா போட போறேன், ஷாக் கொடுக்க போறேன்டி. சாக்கு தர போறியா? இந்த கரண்ட்டுக்கே சாக்கா? என்னடா அதிர்ஷ்ட லட்சுமியில வர மாதிரி இவ சொல்ல சொல்ல நான் கண்டுபிடிக்கணுமா? இப்ப இவனுக்கு கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்ல இனிமேல் இவ என் வழிக்கே வரமாட்டான். வரசிம்மா நான் கொடுக்க போற கரண்ட்டுக்கு ஷாக் தேவையில்லை. குடுறா. வரசிம்மா, இனிமே நான் உங்கள்கிட்ட டான்ஸ் ஆடவே மாட்டேன். ஷாக் பத்தல, ஷாக் பத்தல, ஷாக் பத்தல. வரசிம்மா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. அடுத்த எபிசோட்ல இருந்து எலிமினேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். போற கரண்ட் வாழ்க்கைய வரக்க முடியாத ஷாக்கா இருக்கும். வரசிம்மா, நீங்க விஜயகாந்த் சார் கேரக்டர் பண்ணி மொக்க போடுறதுனால அவங்க கட்சிக்காரங்க உங்களை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. பி கேர்ஃபுல். இது வரைக்கும் நீ எனக்கு தாண்டா சாக்கு கொடுத்த, ஆனா இப்ப இந்த வரசிம்மா உனக்கு சாக்கு கொடுக்க போறேன்டா. நிறுத்துடா. டேய் சொல்லுடா, பாம எங்க வச்சிருக்க, எப்படி வெட்டிக்கும்? டேய் எல்லா பாம்பு டமல் டுமில் தாண்டா வெடிக்கும். ஷட் அப். ஓ ஷட் அப்னா வெடிக்குமா அந்த பாம்பு? ஓகே ஓகே, அந்த பாம்பு அவன் எங்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். டேய் வாசிம்கா, தெரிஞ்சுதா? 2 இடத்துல பாம்பு வச்சிருக்கேன் தெரியுமா? டேய் வாசிம் கான், உன் ட்ரீட்மெண்ட் வச்சு ஓ வாயால உண்மை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்டா. Hi, hello, welcome and good evening. I welcome you all to Nippon Paint வழங்கும் Junior Superstar Season 2. Nippon Paint, Asia's your #1 paint, powered by Colgate Dental Cream. அம்மாக்களின் நம்பிக்கை, டென்டிஸ்ட்கள் பரிந்துரைப்பது. Special partner Britannia Tiger Creams and co-presented by GD பெருங்காயம். டேய் முன்னாடி வந்தது 1000 வோல்டேஜ், இப்போ வைக்க போறது 2000 வோல்டேஜ்டா. Welcome back. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Nippon Paint வழங்கும் Junior Superstar Season 2. Nippon Paint, Asia's your #1 paint, powered by Colgate Dental Cream. அம்மாக்களின் நம்பிக்கை, டென்டிஸ்ட்கள் பரிந்துரைப்பது. And special partner Britannia Tiger Creams and co-presented by GD பெருங்காயம். ஏனா மன்சூர் நான் பாம் எங்க இருக்குன்னு சொல்லிறேன். இன்னொரு டைம் அந்த கீயோட லிங்க் மட்டும் போட்றாத. அது ஆடியன்ஸ் கேலரியில இருக்கு. அது நீ ஒரே நிமிஷத்துல வெடிச்சிரும். டேய் வாசிம் கான், இந்தியால மொத்தம் 100 கோடி பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டுல 7 கோடி பேர் இருக்காங்க. 14 வயசு கீழே உள்ள குழந்தைங்க 2 கோடி பேர். ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ஆடிஷனுக்கு வந்தவங்க வரசிம்மா நீ பாம் எடுக்க இன்னும் 40 செகண்ட் தான் இருக்கு. இருப்புல ஃப்ளோல போய்கிட்டு இருக்கேன்ல. ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ஆடிஷனுக்கு வந்தவங்க 10,000 பேர். அதுல செட்டில் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் ஆனவங்க 22 பேர். வரசிம்மா இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. பொறுமையா இருப்புல மாமன் பாத்துக்கிறேன். செட்டில் செலக்ட் ஆன 22 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க அவங்களோட பேரண்ட்ஸ் 50 பேர் கேலரியில உட்கார்ந்திருக்காங்க. வரசிம்மா இன்னும் 15 செகண்ட் தான் இருக்கு. இருமா முடிய போகுது. அப்படி அபூர்வமா நம்ம கிடைச்சிருக்கிற 50 பேர் உட்கார்ந்துற கேலரியில பாம்பு வச்சேன்றியே, நீ வேணா ஒரு ஜூனியர் சூப்பர் ஸ்டாரா? டேய் இன்னும் 5 செகண்ட் தான்டா இருக்கு. முடிஞ்சிருச்சு புள்ள, வா போய் எடுக்கலாம்.
பாம்பு வச்ச குற்றத்துக்காக நான் அவனை அரெஸ்ட் பண்றேன். அந்த பாம்பு அடிச்சது காரணமே நீதான்டா. அதெல்லாம் நீ பேசக்கூடாது. கிளைமேக்ஸ்ல நான் மட்டும் தான் லந்தியா டைலாக் பேசுவேன். வாடா இங்க. இப்படி நில்லடா. அப்பதான் தூக்க வசதியா இருக்கும். வாடா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். உனக்கு குச்சி முட்டையும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன். நீ என்ன ஒரு தீவிரவாதியா? இல்ல ஒரு வருஷமாவா? வரசிமா வர்றீங்க எல்லாரும். ஆக மொத்தம் ஆனா என்ன கான்செப்ட் கொடுத்தாலும் சரி, என்ன வாய்ஸ் மாடுலேஷன், எந்த ஆர்டிஸ்ட் கொடுத்தாலும் சரி, அசால்ட் பண்றீங்களே இப்படி. ரிஸ்க் எடுக்கிறதுனா நமக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஓகேமா, சூப்பர். அப்பா எப்படி இருந்தது இவங்க பெர்ஃபார்மன்ஸ்? எப்படி எனக்கு இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்கன்னு அப்பப்போ பயங்கர டைலாக்ஸு, அந்த மாடுலேஷன்னா அந்த மாடுலேஷன் கரெக்டாக பேசுகிறாங்க, அந்த பாடி லாங்குவேஜ் கரெக்டாக கொடுக்குறாங்க. அவன் தம்மா தூண்டு இருந்துக்கிட்டு அவர் தீவிரவாதிக்கு அவர் வந்து பாரு துப்பாக்கி உயர கூட இல்லை அவர். ஆனால் அவர் என்ன ஆட்டம் ஆடிட்டு இது பண்ணுறாங்க. இதோட நித்யஸ்ரீ பிரமாதம். நீ அவங்களுக்கு அவங்க 2 பேர்த்துக்கு ஈக்குவலாக வந்து உன்னோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஏன்னா அவனுக்கு 2 பேருமே மெயினாக வந்து அவர் மாதிரி பேசுகிறவர், இவர் ஒரு தனிப்பட்ட ஸ்டைல் இவர் இருக்கார். இந்த 2 பேர்த்துக்கு நடுவில் வந்து நீ வந்து உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. 3 பேர்த்துக்கு ஒரு கிளாப் பண்ணுறேன். அர்ச்சனா நீங்க சொல்லுங்க. டேய், பிஜிலி வெடி சைஸ்ல இருந்து நீ ஏன் சீட்டு கீழே நீ வெடி வைக்க போற? நல்லா கழுவி நல்லா காலை கிழிச்சு விடுமா அவன் கையில. வாய் ஏற்கனவே கிழிஞ்சிருக்கு, ஏன் வாயை பத்தி பேசுது? But a fabulous job. I think the stealer Ajay, you're fabulous Ajay. Yeah. You're a fantastic dancer. Extremely talented Ajay you are. உண்மையிலேயே I'm really praying that நம்மளுடைய ஃபைனல்ஸ் கிட்ட நெருங்க நீங்க அங்க இருக்கணும் and you should make it to the top 10 contestants அப்படினா I'm going to wish you. டெஃபினட்டா இவங்க வந்து ஸ்கோர் பண்ணி வருவாங்க கடைசி வரைக்கும் வந்து. அந்த மிகப்பெரிய blessing இல்லையா அஜய் உங்களுக்கு இருக்கு. wishing you good luck Ajay. God bless you கண்ணா. எஸ் ரோஜா மேம். என்னடா இது வரசிம்மான வாருன்னு வாரிட்டீங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்க. மெயினாக இந்த சந்தோஷ் இருக்கானே வாலு, சூப்பர்டா. உனக்கு எப்படி அவ்வளோ ஞாபக சக்தி? தம்மா துண்டு இருக்கீங்க. ஆனால் அந்த கன் வேற தூக்கிட்டு எல்லாம் வந்து இங்கே மிரட்டிட்டு போறாரு. பாம்பு எடுத்துட்டு வந்து என் கீழே வைக்கிறியா? காலுக்கடியில் பாம்பு வச்சுட்டு வச்சிருக்கியா? உனக்கு நான் பிடிக்கலையா? ரோஸ் பிடிக்கலையா? ஏன் பாம்பு வைக்கிறேன்? அது வந்து ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சுக்கா. ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சாக்கா? சூப்பர்டா. உனக்கு கெட்டப்பும் சூப்பராக இருக்கு. நீ பேசின அந்த ஹிந்தி மிக்ஸ்டு தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நித்யஸ்ரீ நீ ஈக்குவலாக டான்ஸ் ஆடி இருக்க. அஜய் வந்து பிரில்லியன்ட் டான்சர் அண்ட் பர்ஃபார்மர். அவங்க கூட ஆடுறது கஷ்டம், இவன் கூட சேட்டை பண்ணுறது கஷ்டம். ஆனால் 2மே சூப்பராக பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அஜய் லாஸ்ட் டைம் ஃபுல்லாக கார்த்திக் சார் மாதிரி அவரை கலாச்சிட்டீங்க. இந்த வாட்டி விஜயகாந்த் சாரா? ஆனாலும் ஜூனியர் கேப்டன் மாதிரி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? டைகர் பர்ஃபார்மன்ஸ். இதான் செம்ம டைகர் பர்ஃபார்மன்ஸ். நான் கடைசில எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். என்ன சொல்ல? இனிமேல் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருந்தா இந்த வாசிம் கான கூப்பிடுங்க, உடனே வந்துடுறேன். எதுக்கு பாம்பு வைக்கிறீங்க? அஜித், நீ அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தியல சேர்ல உட்கார வச்சு ஷாக்னு. அதை விட அந்த பாம்பு இருக்கு அவனுக்கு பின்னால கட்டி விட்டுருந்துருக்கலாம். அப்போ பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பிரமாதமாக பண்ணியிருப்பான். தேங்க்யூ. ஓகே, சோ 3 பேருமே நல்ல கமெண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சது. இப்போ நீ போய் உட்காரலாம். தேங்க்யூ. ஆல்ரைட், நேத்திக்கும் இன்னைக்கும் சேர்த்து டோட்டலா 7 ஸ்கிட் பார்த்திருக்கோம். இதுல யாருக்கு பெஸ்ட் போகுது அதை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. So let's have our judges on stage. ஓகே, ஸோ எல்லாருமே பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஒரு நல்ல விஷயம் நான் திரும்ப சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இது ஒரு சூப்பரான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம கிட்ஸுக்கு. பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸோடைய கிஃப்ட் ஹேம்பர் யார் அதிகமாக வாங்குறாங்களோ அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த சீசன் வந்து யார் அதிகமாக வாங்கியிருக்கீங்களோ அவங்க வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் கிராண்ட் ஃபினாலேல ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் காத்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஜட்ஜஸ் யாருக்கு வந்து பிரிட்டானியா குட் டே வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் போகுது? அஜய்.
இப்போ வந்து the cat school cat camp CAE training center வழங்கும் 5000 மதிப்புள்ள gift voucher இங்க இருக்கு. இந்த வாரம் இது யாருக்கு? ரோஜாவை மட்டுமல்ல அள வச்சது, நிறைய பேர்கிட்ட வந்து அள வச்சிருக்காங்க. அதில் சும்மா அள வச்சாங்கன்னு சொல்கிறத விட அந்த தீம் வந்து எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு தமிழ் அவங்க பேசுகிற அந்த லாங்குவேஜையும் அழகாக பேசி அந்த அழுது அந்த பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. அம்மா பொண்ணுவா நடிச்சாங்க. யார்? ரித்தன்யா, நிகாரிகா. வாங்க வாங்க. எங்கள் நாடு கடன் வாசல் தெளிக்கும் வீடு பனை மரக்காடே பறவைகள் கூட மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. ஓகே ஜட்ஜஸ், இது வந்து நான் வந்து பிள்ளையார் சொல்லி போடல, பட் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்ம ப்ரோக்ராம் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 ஆரம்பிச்சு 5 வாரம் ஆயிடுச்சு. எலிமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஷோவில் இருந்தாகணும். எப்படி அது நடக்க போகுது? இல்லை, அது எங்களுக்கெல்லாம் பிடிக்காத ஒரு சமாச்சாரம். கஷ்டமாக இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை. நம்பர் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தானே கொடுத்தாகணும் ப்ரைஸ். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து எலிமினேஷன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சமாச்சாரம். அது அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, அப்புறம் எலிமினேஷன் ஒருத்தரா 2 பேரா 3 பேரா 4 பேரா சொல்ல முடியாது. அதனால் எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். அடுத்த வாரத்துலேருந்து எலிமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சரி, அடுத்த வாரத்துலேருந்து எலிமினேஷன் சொல்லியிருக்காங்க. என்னதான் ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதான் சொல்லிட்டீங்களே, என்ன மாதிரியான கான்செப்ட் கொடுத்தாலும் என்ன மாதிரியான ரிஸ்கான கான்செப்ட் கொடுத்தாலும் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ எங்கள் குட்டீஸ்லாம் வாரம் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி கான்ஃபிடென்ட்டோட பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வாரமும் இதை விட சூப்பர் டூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோட இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஸோ வீல்ஸ் அகேன் நெக்ஸ்ட் வீக். until then, bye from Kiki and team. இது நிப்பான் பெயிண்ட் வழங்கும் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2. நிப்பான் பெயிண்ட் ஏஷியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட் பவர்ட் பை கோல்கேட் டென்டல் கிரீம். அம்மாக்களின் நம்பிக்கை டென்டிஸ்டுகள் பரிந்துரைப்பது. ஸ்பெஷல் பார்ட்னர் பிரிட்டானியா டைகர் கிரீம்ஸ் அண்ட் கோ பிரசன்டட் பை GD பெருங்காயம். Bye bye.